நடந்து முடிந்த 4வது கட்ட தேர்தல் மோடிக்கு சாதகமா பாதகமா அப்படின்னு கேட்டா என்ன 96 தொகுதியில் நேற்று நடந்திருக்குது தேர்தல். 4வது கட்ட தேர்தல் நடந்திருக்குது. ஆமா, அதுல ஏற்கனவே உள்ள 1வது 2வது 3வது கட்டம் தாண்ட 4வது கட்டம் சேர்த்து 379 தொகுதி மொத்தம் முடிஞ்சிருச்சு. நேற்றோடு 379 343ல. ஆமா, இன்னும் பாக்கி 164 தான் இருக்கு. சரி, இதுல கிட்டத்தட்ட 3 பங்கு முடிஞ்சிருச்சு. 4ல 3 பங்கு முடிஞ்சிருச்சு, இன்னும் 1 பங்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆமா, இதுல ஆந்திர பிரதேசத்துல 25 தொகுதிகள், தெலுங்கானால 17 தொகுதிகள் என்பது நம்ம தென்னிந்தியாவை பொறுத்தவரை. அது எப்படித்தான் நடந்துச்சு, என்ன வாய்ப்புகள் சொல்றாங்க என்றெல்லாம் விசாரித்தால் என்ன சொல்றாங்கன்னா, தெலுங்கானாவை பொறுத்தவரை பாரதிய ராஷ்டிரிய சமிதி என்று சொல்லக்கூடிய நம்ம கேசிஆர் இருக்காரு, சந்திரசேகர் ராவ், மறுபடியும் அவர் டிஆர்எஸ்னு பேர் மாத்திட்டாருங்க. பாரதிய ராஷ்டிரிய சமிதிக்கு போயிட்டு வேணாம் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதிக்கே வந்துருவாங்க போடுறாங்க. அவர் இந்த முறை, அதாவது போன முறை சட்டமன்றத்திலும் தோற்றுவிட்டார். காங்கிரஸ் அங்கு வெற்றி பெற்று சட்டமன்றத்தை கைப்பற்றி விட்டார்கள். அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட அந்த 17 தொகுதிகளில் அவர் வருவது என்பது ரொம்ப கஷ்டமா. கூட 1-2 வரலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா போன முறை பார்த்தீங்கன்னா அவர் தான் மெஜாரிட்டி. 9 தொகுதியில் தெலுங்கானா டிஆர்எஸ் ஜெயிச்சது. டிஆர்எஸ் போன முறை பிஆர்எஸ் ஜெயிச்சு, டிஆர்எஸ் இது வச்சுக்கலாம். இந்த முறை ஏதாவது 1-2 வந்துட்டா பெரிய விஷயம் அப்படிங்கிற அளவுக்கு. ஆனா ஓவைசி தொடர்ந்து ஒரு சீட் வேணா வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓவைசி தொடர்ந்து 2004ல இருந்து அவர் நிக்கிற தொகுதியில் ஜெயித்து கொண்டே இருக்கிறார். இந்த முறையும் ஜெயித்து விடுவார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த செகந்திராபாத் பகுதியில அவர் நிக்கிற மக்களவை தொகுதியில ஏஐஎம்ஐஎம் என்று சொல்லக்கூடிய அவருடைய கட்சி முஸ்லிம் மஜ்லிஸ் அது ஓவைசி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது உறுதியாக மீண்டும் என்பதையும் சொல்றாங்க. 17ல 16 ஆயிருச்சா? இந்த 16ல எப்படி நிலைமை வரும்னா, இந்த முறை காங்கிரஸுக்கு நிறைய சான்ஸ் பிஆர்எஸ் இடத்துல. போன முறை 3 தொகுதி தான் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த முறை அவங்க அசம்பிளிலையும் ஜெயிச்சு அவங்க தான் அவருடைய ஆட்சி நடக்குது. ஆட்சிக்கு கொஞ்சம் ஒரு சில காலம்தான் இருந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் அவங்க மேல அதிருப்தி இருக்குதுன்னு வேற சொல்றாங்க. ஏன்னா என்னென்ன வாக்குறுதி கொடுத்து வந்தாங்களோ அதெல்லாம் இன்னும் செய்யல. என்னையா இப்பதானே வந்தாங்க, அதுக்குள்ள எப்படி செய்வாங்கலாம் கேள்வி வருது. இருந்தாலும் அவங்களுக்கு 7-8 தொகுதி வந்துருவாங்க. பாஜகவும் 4ல் இருந்தது போன முறை, இப்ப கொஞ்சம் கூடுவாங்க போல் இருக்கு என்பதாக சொல்றாங்க. அப்ப காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் கூடுதலாக வரும். இந்த முறை கூடுதலாக கிடைக்கும். தெலுங்கானாவுக்கு அது இல்லாமல் போகும் என்பதை அங்கிருந்து பொதுவாக சொல்றாங்க. அதிலும் கூட காங்கிரஸ் மேலே போகும் என்ற அளவுக்கு அங்கேயும் செய்தி. சரி, அப்ப அங்கும் கூட பாஜகவுக்கு விட காங்கிரஸ் மேலே போகும் என்ற ஒன்று வருது தெலுங்கானால. இருந்தாலும் தென்னிந்தியாவில் தெலுங்கானால இதுவரை குறைவா இருந்தது இடத்துல கூடுது அப்படிங்கிறதுக்கு பாஜகவுக்கு கூடுதல் தான் அப்படிங்கிறதை பார்க்க வேண்டியது சொல்லிக்கணும். ஆனாலும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆந்திர பிரதேசம். ஆந்திர பிரதேசத்துல வைஎஸ்ஆர் அசைக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை இருந்தது. இந்த முறை சட்டமன்ற தேர்தலும் நடக்கிறது 175 தொகுதியில. அதே சமயம் 25 தொகுதியில மக்களவை தேர்தலும் நடக்குது என்பதாக நேற்று முடிந்ததுல. போன முறை அவர் 22 எம்பி சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க. 22 எம்பி 2019 ஜெயிச்சாங்க. தெலுங்கு தேசம் ஒரு 3 ஜெயிச்சிச்சு. இப்படியா 25 வந்துச்சு. இந்த முறை இந்த தெலுங்கு தேசமும் பவன் கல்யாணுடைய பிஆர்பி என்ற கட்சி அவங்க 2 பேரும் பிஜேபியோட கூட்டணி பிஜேபி கூட. ஆனாலும் இவங்க 2 பேரை தான் தனியா பாக்குறாங்க அந்த பிராந்தியத்துக்குள்ள. பிஜேபிக்கு பங்களிப்பு பெருசா சொல்ல மாட்டேங்காங்க. பிஜேபிக்கு சென்ற முறை வெறும் 0.98 விழுக்காடு தான் வாக்கு இருந்தது. அதனால பெருசா பார்க்க மாட்டேங்கிறாங்க அங்க. அதனால அவர்கள் இந்த முறை கொஞ்சம் கூடலாம் பிஜேபிக்கு இவங்க கூட சேர்ந்து வாக்கு சதவீதம். ஆனா தெலுங்கு தேசமும் பவன் கல்யாண் கட்சி பிஆர்பியும் சேர்ந்து அவர்கள் ஒரு கணிசமான தொகுதி இந்த 25 தொகுதியில வந்துருவாங்க. 15 தொகுதியே வந்துருவாங்கன்னு பேசிக்கிறாங்க அளவுக்கு பேசுறாங்க.
மீதி 10 வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அப்போ வரலாம். வைஎஸ்ஆருக்கு இழப்பு அப்படிங்கிறாங்க. அவர் போன தடவை ஜெயித்த அந்த தொகுதியை இந்த முறை ஜெயிக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறாங்க. ஆனாலும் ஒவைசி ஒன்று உத்தரவாதம்னு அங்க சொல்றாங்க. ஓஹோ. உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் அங்கும் கூட ஒரு 13 தொகுதி இந்த முறை தேர்தல் நடந்தது. அதுல ஏற்கனவே 9 தொகுதி வந்து 2019 பாஜக வெற்றி பெற்ற தொகுதி. அதிலும் கூட கொஞ்சம் பாஜகவுக்கு இந்த முறை குறையலாம் என்ற அளவுக்கெல்லாம் செய்தி வருது. அப்ப அங்கும் கூட அப்படின்னா சரி, மகாராஷ்டிராவை பார்ப்போம் என்றால் அங்கு 11 தொகுதியில வந்து நடந்துச்சு தேர்தல். அதுல என்ன இந்தியா கூட்டணி இருக்குல்ல, அதாவது யாரு, உத்தவ் தாக்கரேயினுடைய சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் என்ற சரத்பவருடைய கட்சி, என்ன காங்கிரஸ், இவர்களை பொறுத்தவரை நடந்து முடிந்த 11 தொகுதியில 7 தொகுதி உறுதியாக கூட வெற்றி பெற்றுருவாங்க என்பதாகவும், அப்ப கூட வரலாம்ங்க என்பதாகவும் எல்லாம் பேசுறாங்க. இப்ப சென்ற முறை பிஜேபிக்கு அந்த 11 தொகுதியில 7 தொகுதி கிடைச்சிருந்தது. அது இந்த முறை இந்தியா கூட்டணிக்கு போயிரும் அப்படிங்கிறீங்க. அதாவது தேசியவாத காங்கிரஸ்ல சுப்ரியா சுலேயே நிக்கிறாங்க, அவங்களுடைய வெற்றி வாய்ப்பையும் கூட இப்ப சொல்றாங்க. ஆனா இவர் ஷிண்டேவுடைய பையன் நிக்கிறாராம்ல, பையன் வெற்றி பெறுவாரு, தானேல கல்யாணம்லங்க. ஓஹோ. ஆனாலும் 1-2 தொகுதி வரலாம் ஷிண்டேயினுடைய சிவசேனாவுக்கு. ஆனால் இந்த சிவசேனா, உத்தவ் தாக்கரே சிவசேனா தான் அதிகமா வருவாங்கன்னு அங்கிருந்து வர்ற செய்தி. அப்போ அங்கு பார்த்தாலும் கூட பாஜகவுக்கு போதுமான அளவு கிடைக்கல என்பது. பீகார்ல பாத்தீங்கன்னா 5 தொகுதியில நடந்துச்சு. அதுல என்ன ராஷ்டிரிய ஜனதா தளம் என்ற தேஜஸ்வியினுடைய ஒரு மாபெரும் எழுச்சி என்பது கணிசமாக பெரும்பான்மையாக வந்துடும் என்பதை அங்கும் சொல்றாங்க. பெரும்பான்மைனா 5ல் 3